வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலோ, இல்ல ஃபங்ஷனா இருந்தாலோ 10 நிமிஷத்துல பட்டுன்னு சூப்பரான ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் ரவை, 2 டம்ளர் சர்க்கரை, 3 ஏலக்காய், 1/2 கப் முந்திரி, 1 ஸ்பூன் கேசரி பவுடர், 1/2 கப் திராட்சை, 200 ml நெய். கடாய் சூடானதுக்கப்புறம் ரவையை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 கப் ரவைக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். 200 ml நெய் சேர்த்து 1/2 கப் முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம். லேசாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரணும் உருண்டையாக. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கேசரி பவுடர், ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை இந்த மாதிரி ஒரு கையில் கொட்டிக்கிட்டே இன்னொரு கையில் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுனா கட்டி கட்டியாகி ரவை வேகாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலையுமே கட்டி வராமல் பார்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரவை நல்லா வெந்து கெட்டியாக வரும். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் கையை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். எனக்கு கலர் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போது சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா முந்திரி திராட்சை எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 2 நிமிஷம் பரட்டி விட்டு பட்டுன்னு எடுத்தோன்னா சூப்பரான ரவா கேசரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.